ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புடலங்காயில் ஒரு 65 செய்யலாம் ஃப்ரை. அதுக்கு புடலங்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கலருக்கும் காரத்துக்கும் சேர்த்த மாதிரி. காஷ்மீரி சில்லி கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். லெமன் ஜூஸ் பாதி, ரவை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கிறிஸ்பினஸ்க்காக. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி பண்ணி பிசைஞ்சு கிளறிக்கலாம். பிசைஞ்சோடனே இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் இருக்குது, எண்ணெயில் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனோடனே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பொரிஞ்சிச்சு பாருங்கள், எடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே பொரிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.